மாதிரி தண்ணியை கீழே ஊத்துனாரு, ஊழியத்துக்கு போயிட்டாரு. இந்த புறாக்கள்லாம் ஓனருக்காக எதிர்பார்த்து காத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எப்போதும் மாடிக்கு போனாலும் அவ்வளவு புறா வந்து மேல தோட்டல வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டு, இந்த புறா வளர்க்க ஊழியக்காரருக்கு ஆசை நிறைவேறிச்சு. தான் வளர்த்த புறாவுக்கு அன்பை எதிர்பார்த்தாரு, அது கிடைச்சிருச்சு. இப்ப புரியுதாங்க உங்களுக்கு ஆண்டவர் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாருன்னு? நம்ம அவரை நேசிக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்ம அவரோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. கடவுள் முத ஆதானி ஏவாளையும் படைச்சாரு. பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து அவங்க கிட்ட தினந்தோறும் பேசுவாராம். ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. கடவுளுக்கும் மனுஷருக்கும் இருந்த உறவு உடைஞ்சு போச்சு. அதனால கடவுள் ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஜெபம்ங்கிறது கடவுளோட பேசுறது. சரி, அப்படியா இந்த மனுஷங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குறாரு. ஜெபத்திலேயாவது நம்ம கிட்ட பேசட்டுமேன்னு தான் சில குறைகள் வைக்காரு. நம்ம ஆண்டவரோட ஐக்கியம்